இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்குது. அது இப்போ ரீசெண்ட் டேஸ்லன்னு கூட சொல்லலாம். ஒண்ணு பிரபலங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போறது, டிவோர்ஸ் வாங்குறது. அதுக்கப்புறமா ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணங்கள் பண்றது. இத தாண்டி இப்போ காதலர்கள், அதாவது திரை பிரபலங்கள் வந்து காதலர்களா இருப்பாங்க. ஒரு சில படங்கள் மூலமா நடிச்சிருப்பாங்க. ஒரு சில படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து காதல் அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. நாங்க வந்து காதலிக்கல. எங்களுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த வரிசையில தான் இப்போ ஒரு இளம் ஜோடியும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன். இவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச நடிகை தான். இப்போ ஒரு முன்னணி நடிகையா ஜொலிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து யார காதலிச்சாங்கங்கிறது ஊருக்கே தெரியும். எஸ் என்னன்னா, சியான் விக்ரம் அவர்களுடைய மகன் துரு விக்ரம் அவங்கள தான் காதலிச்சுட்டு வந்தாங்க. 2 பேருமே காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வெளிய சுத்துறதா இருக்கட்டும், புகைப்படங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், ஒண்ணா இருக்கக்கூடிய புகைப்படங்கள ஷேர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து நெறைய வெளிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா விக்ரம் அவர்கள் கூட ஒரு இன்ஸ்டா பதிவுல அனுபமா பரமேஸ்வரனோட புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால ஓகே தன்னோட மகனோட காதலுக்கு அப்பா பச்சை கொடி காட்டிட்டாரு. ஸோ மகன் வந்து அப்பாவோட உத்தரவின் பெயரோட தான் அனுமதியோட தான் காதலிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த காதல் முறிவுக்கு வந்துடுச்சு அப்படின்றது தான் பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். என்னன்னா பொதுவாகவே நடக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய பிரபலங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது கல்யாணம் கட்டி வந்து ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இது எங்களுக்கு பிடிக்கல, என்னோட கணவருக்கு வந்து இன்னொரு நபர் கூட வந்து இன்னொரு பெண் கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்னால விவாகரத்து நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து எங்க 2 பேருக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, நாங்க பிரிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மியூச்சுவலாவே பிரிஞ்சு போயிருவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு வருஷ கணக்குல வந்து விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னோட மனைவி என்ன கொடுமைப்படுத்துறா, என்னோட கணவர் என்ன கொடுமைப்படுத்தினாரு. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சில விவாகரத்து வழக்குலாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்படிலாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு சில பேர் இதுல ஹைலைட்டா வந்து திருமணம் 3வது திருமணம் வரையுமே நடத்திக்கிட்டு குடும்பத்தோட முன்னிலையில, அதாவது முதல் மனைவியோட குழந்தைகள் முன்னிலையிலேயே, தன்னோட மகன் மகள் முன்னிலையிலேயே 3வது திருமணமும் நடக்கக்கூடிய செஞ்சுக்கக்கூடிய அந்த விஷயங்களும் சினிமா துறையில நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வரிசையில இளம் காதல் ஜோடியினர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க, துரு விக்ரம் அண்ட் அனுபமா. இப்போ துரு விக்ரம் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆதித்ய வர்மா திரைப்படம் மூலமா தான் சினிமாவில் அறிமுகமானாரு. இந்த படமே இவருக்கு வந்து பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துருந்துச்சு. இவருடைய நடிப்பை பார்த்த எல்லாருமே புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் பேர் எடுத்தாரு. அப்பாவி மாதிரி துரு விக்ரமுமே நல்ல ஒரு கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை தான் பெற்றுக்கிட்டு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த திரைப்படம் துரு விக்ரம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளி மாணவனா, அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் அவர் நடிச்சிருந்தாரு. அந்த அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஏன்னா உடல் எடை குறைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அங்க சண்டை போடக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே ரியாலிட்டிக்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு படத்துக்காகவே தன்னோட உடலை வந்து வருத்தி இருந்தார். எப்பவுமே விக்ரம் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா ஒரு படத்துக்கு தன்னோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. பிதாமகன் படங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஐ படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்குறப்போ மனுஷன் வந்து ஒரு படத்துக்காக தன் உடலை எவ்வளவு வருத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில பைசன் திரைப்படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாரு துரு விக்ரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல துரு விக்ரம் வந்து ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. இதுல அனுபவ பரமேஸ்வரன் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து பிரேமம் திரைப்படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. ஸோ மலர் டீச்சருக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்ததோ ஸோ அதே அளவுக்கு அனுபமாவுக்குமே அந்த ஒரு படம் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவங்களுமே ஒரு சில படங்கள் நடிச்சாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து கொடி திரைப்படத்தின் மூலமா வந்து அறிமுகமானாங்க. எஸ் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து இவங்களுக்கான ஒரு ரசிகர்கள் பட்டாலும் தனியாவே உருவானாங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழி படங்கள்லையுமே ரொம்பவே பிஸியா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த பைசன் திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி டிராகன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த 2 படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி படங்களா அமைஞ்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறமா அனுபவத்தை கையில வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து இருக்குது. ஸோ படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பைசன் திரைப்படத்துல நடிச்சதன் மூலமா துருவிக்ரம் அண்ட் அனுபமா இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல நண்பர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நாளடைவுல வந்து ஒரு காதலா மாறிடுச்சு. ஸோ இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து புகைப்படங்கள் போடுறது, அதுக்கப்புறமா வந்து கிஸ் பண்ணிக்கிறக்கூடிய புகைப்படங்களை பதிவிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதனால வந்து
எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க புகைப்படங்கள் ஷேர் பண்றப்போ வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அப்புறமா கிஸ் பண்ணிக்கிறக்கூடிய புகைப்படங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஷேர் பண்ணி இருந்தாங்க. ஏன்னா பைசன் திரைப்படத்திலுமே அந்த முத்த காட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதாவது அந்த காட்சி பார்க்குறப்போ, ஓகே படத்துக்காக இது தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டா கூட, ஸோ படத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க தனியா புகைப்படங்கள் எடுத்து ஷேர் பண்றதா இருக்கட்டும், வெளிய சுத்தும்போது எடுத்த புகைப்படங்களா இருக்கட்டும், அதுல கூட அந்த முத்தங்கள் இட்டு தான் வந்து அந்த புகைப்படங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ, ஓகே 2 காதல் புறாக்கள் வந்து ஜாலியா லைஃப்ப என்ஜாய் பண்றாங்கப்பா, அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா அனுபவ பரமேஸ்வரன் வந்து ஒரு விஷயத்த ஒரு ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஓகே இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு போறாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நம்மளா முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து அனுபவமா போட்டிருக்கக்கூடிய பதிவை பார்க்குறப்போ, என்னோட வாழ்க்கையில நான் வந்து சுயமா முடிவெடுக்க போறேன் இதுக்கப்புறமா. இதுவரைக்கும் வந்து ஒருத்தரை நம்பி நான் இருந்துட்டேன். ஒருத்தர் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தி இருந்தாரு. ஸோ அவங்களோட வலையில நான் வந்து இருந்திருந்தேன். அதை விட்டு நான் இப்ப மீண்டு வர போறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அமைதி வேணும்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னொருத்தரோட பிடிய விட்டுட்டு வந்துடணும். ஸோ அதன் மூலமா அமைதி எனக்கு இதுக்கப்புறம் வரப்போகுது. என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையை மறக்க போறேன் இதுக்கப்புறமா. நான் வந்து தொலைச்ச அந்த திரும்ப மறுபடியான புடிச்சமான வாழ்க்கைக்கு நான் பயணம் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, எனக்கு புடிச்சத நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேனோ, ஸோ அதே மாதிரி திரும்பவும் பண்ண போறேன். இதுக்கப்புறமா யாரோட கேள்விகளும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யார்ட்டயும் நான் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதுக்கப்புறமா யாரையும் நம்பி நான் இருக்க போறது கிடையாது. எனக்கு சுயமா சிந்திக்க தெரியும், முடிவெடுக்க தெரியும். ஸோ அந்த முடிவின் மூலமா நான் வந்து என்னோட அமைதியை தேடிக்க போறேன். அப்படின்ற மாதிரி வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, துருவிக்ரம் அவர்களுடைய பிடியில வந்து நான் சிக்கி தவிச்சேன். அவரோட ஒரு கண்ட்ரோல்ல நான் இருந்தேன். அந்த கண்ட்ரோலை விட்டு நான் வெளியே வர போறேன். இது வரைக்கும் வந்து நான் அதுக்கு முன்னாடி காதலுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். ஆனா காதல்ல விழுந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த கண்ட்ரோல் எனக்கு இருந்துச்சு. அந்த எனக்கு கண்ட்ரோல் வேண்டாம். ஸோ அந்த அத விட்டு நான் வெளிய வர போறேன். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு பழைய அமைதி கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமா என்னோட முடிவுகள நான் சுயமாவே எடுக்க முடியும். யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய அனுபவ பரமேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சில அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில முட்டுக்கட்டைகள வந்து உடைச்சு எறிஞ்சிட்டு நம்ம வந்து வெளிய வரணும். ஸோ அந்த மாரி திரும்பவும் என்னோட அமைதிக்காக அந்த ஒரு முட்டுக்கட்டையை நான் வந்து உடைச்சு எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நான் என்னோட பழைய காலத்து வாழ்க்கையை வந்து நான் காதலிக்க போறேன். எப்படி நான் ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து என்னோட லைஃப்பை வந்து நான் காதலிச்சிருந்தேனோ, ஸோ அதே மாதிரி இப்போ திரும்பவும் என்னோட லைஃப்பை வந்து நான் காதலிக்க போறேன். என்னோட வாழ்க்கையை நான் காதலிக்க போறேன். அப்படின்ற மாதிரிலாம் அனுபவம் பரமேஸ்வரன் வந்து பதிவிட்டிருக்காங்க. நான் வந்து வெளியே சொல்ல முடியாம தவிச்ச சில விஷயங்களை வந்து நான் இப்போ வந்து ஓப்பனா சொல்லியிருக்கேன். எனக்காக சப்போர்ட் பண்றது நிறைய பேருக்கு வந்து நன்றி. அதாவது ரசிகர்களா இருக்கட்டும், பொதுமக்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே நன்றி. நான் இப்போ வந்து என்னோட சுதந்திரத்தை நோக்கி நான் பயணிக்க போறேன். அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருக்காங்க. ரொம்பவே அவங்க வந்து யாரும் அவங்கள வந்து யாரும் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்கள வந்து சுயமா சிந்திக்க விடாம, சுயமா முடிவெடுக்க விடாம வந்து ரொம்பவே தடுத்திருக்காங்க. ஸோ அதன் மூலமா இல்ல எனக்கு அப்புறம் அந்த லைஃப் வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா எனக்கு சுதந்திரம் வேணும். என்னோட வாழ்க்கைக்கான சுதந்திரம் வந்து எனக்கு வேணும். அதை வந்து நான் இதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ண போறேன். அதாவது என்னோட லைஃப்ல என்னோட வாழ்க்கையை நான் வந்து காதலிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து அனுபவம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா துரு விக்ரம் அண்ட் நம்மளுடைய அனுபமா பரமேஸ்வரன் இவங்களுடைய காதல் கதை வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு பார்த்தாலே புரியுது. ஏன்னா ஒருத்தங்க வந்து முட்டுக்கட்டை இருக்கிறாங்க. ஸோ அந்த முட்டுக்கட்டையை உடைச்செறிஞ்சாதான் நமக்கு வந்து அமைதி கிடைக்கும். என்னோட வாழ்க்கையை தான் நான் காதலிக்க போறேன் அப்படிலாம் அனுபவ பரமேஸ்வரன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இவங்களுடைய காதல் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளுமே வந்துடலாம். இது மட்டும் இல்லாம அனுபவோட இந்த பதிவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதலுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அடுத்த லைஃப் இருக்கும். நீங்க வந்து முதல்ல ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நீங்க வந்து காதல் பயப்பட்டு இருந்துட்டு திருப்பி வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு அதை உங்களால சமாளிக்க முடியாம ரொம்பவே தவிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறமா உங்க லைஃப்பை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை லைஃப்பை வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க. சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது இருந்தாலுமே துருவிக்ரம் சைடு வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் ஒரு இந்த பதிவு வெளியிடல. ஸோ போகக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது, இவங்களுடைய காதல் விவகாரத்தை வந்து உண்மையாவே முடிவுக்கு வந்துடுச்சா, இல்லட்டா வந்து துருவிக்ரம் அண்ட் இவங்க 2 பேருமே வந்து உண்மையா சேர்ந்திருக்க போறாங்களா, இல்லைன்னா இந்த அனுபம பரமேஸ்வரன் அவர்கள் போட்ட பதிவு வேற யாரையாவது மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அனுபவ பரமேஸ்வரனை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல சியான் விக்ரம் அவருடைய மகன் துருவ் விக்ரம் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.